ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நரிவேட்டா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ஹீரோ டொர்னோ தாமஸ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்காரு. அப்போ ஒரு நாள் அவங்க கேம்ப்ல இருந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே இருக்கிற மக்கள்லாம் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே அங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒரு பெரிய கலவரம் ஒன்று உண்டாயிருது. அந்த கலவரத்தில் போலீஸ் ஆஃபீஸர் சில பேர் அந்த காட்டுவாசி மக்களை கொலை பண்ணிடுறாங்க. அந்த பழியை தூக்கி டொர்னோ தாமஸ் மேல போட்டுடுறாங்க. கடைசியில ஹீரோ டொர்னோ தாமஸ் வந்து எப்படி அந்த உண்மையை அந்த ஊர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாரு, கடைசியில சேரனுக்கு என்னாச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, டைரக்டர் அனுராஜ் மனோகர் வந்து அவரோட ஒர்க்கை நல்லாவே பண்ணியிருக்காரு. கதையை நல்லா விறுவிறுப்பா எங்கேயுமே குறை வைக்காம சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் சூப்பரா பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரியே படத்துல நடிச்ச எல்லா ஆக்டருமே அவங்களோட ஒர்க்கை சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல டொர்னோ தாமஸ் வந்து எந்த வேலைக்குமே போகாம அவரோட ஊர்ல வெட்டியா சுத்திக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவரோட லவ்வர் பேச்சு கேட்டு தான் இந்த போலீஸ் வேலைக்கு போவாரு. போன இடத்துல போலீஸ்க்குள்ளேயே இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்கு. அதே மாதிரி போலீஸ் வந்து மக்களுக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டேங்கிறாங்க. காசு இருக்கிறவங்களுக்கு ஒரு நியாயம், காசு இல்லாதவங்களுக்கு ஒரு நியாயம் அப்படின்னு இந்த கருத்தெல்லாம் டைரக்டர் சூப்பரா இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட ஒர்க்கை நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமா சினிமோட்டோகிராஃபர் அவரோட வேலையை சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த காட்டுக்குள்ள போலீஸ் ஆஃபீஸர் எல்லாருமே சேர்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரை தேடி போவாங்க. அப்போ அவங்களுக்கு எதிர்பார்க்காத மாதிரி ஒரு பெரிய சம்பவம் நடக்கும். அதை சினிமோட்டோகிராஃபர் சூப்பராக காமிச்சிருக்காரு. அதே மாதிரி படத்துல மியூசிக்னு பார்த்தோம்னா பெருசா சொல்றதுக்கு எதுவுமே இருக்காது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லாவே மியூசிக் டைரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரே ஒரு லவ் சாங் மட்டும் ஸ்டார்டிங்ல இருக்கும். அது உண்மையிலேயே பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு. அதை டப்பிங்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் வந்து ஃபுல்லா 90ஸ்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த செட் ஒர்க்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி சில மெசேஜையும் இந்த படத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அதே மாதிரி எமோஷன் காட்சியெல்லாம் படத்துல நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சூப்பரா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மற்றபடி படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா, படத்துல பெருசா நெகட்டிவ்னு சொல்றதுக்கு எந்த சீனுமே இருக்காது. ஸ்டார்டிங்ல டொர்னோ தாமஸ் அந்த ஊருக்குள்ள பண்ற சில அலம்பல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த போலீஸ் கெட்டப்புக்குள்ள அவர் வந்த உடனே அந்த சீன்லாம் டைரக்டர் சூப்பரா வச்சிருக்காரு. அதனால படத்துல பெருசா எந்த இடத்துலையுமே நம்மளால நெகட்டிவ்னு ஃபீல் பண்ண முடியாது. படம் வந்து ஓடிடி தளமான சோனி லைவ்ல தமிழ் டப்பிங் வெர்ஷனோட அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங் வெர்ஷனோட லிப்சிங் கூட பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 8.1 கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.